ஆல் ரைட் நண்பா, ஸோ வெல்கம் டு another blast update வீடியோ. அண்ட் இந்த வீடியோக்குள்ள உண்மையிலே நம்ம வந்து சில பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். சில ரிட்டர்ன்ஸ் பற்றி பேச போகிறோம், சில ஸ்பெக்குலேஷன் பற்றி பேச போகிறோம். இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து இன்றைக்கி இந்த அப்டேட் வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாதீங்க அண்ட் கண்டிப்பாக வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு ரிமைண்டர், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக. ஓகே, ஆரம்பிப்போம். நம்மளோட 16 டைம் சாம்பியன், சூன் டு பி ஹோப்ஃபுல்லி 17 டைம் சாம்பியன், நம்மளோட சினேஷன் லீடர் ஜான்சனை பற்றி. ஸோ ஜான்சனா இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு, நீங்கள் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க. எஸ், அவர் வந்து தன்னோட அந்த கேப்பை வந்து போட்டிருக்காரு, ரெஸ்பெக்டோட கேப்பு. அண்ட் ஒரு வகையில் அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணின்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். ட்ரைனிங், ஜிம்மில் ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணின்னு இருக்காரு. அதுதான் வந்து காமிக்க இந்த போஸ்ட்டு போட்டிருக்கலாம் அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஸோ ஆக மொத்தத்தில் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்காரு, தன்னோட ட்ரைனிங் பண்ணின்னு இருக்காரு. ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்மளை எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபைனல் டூர்னு சொல்லி கடைசியில் நம்மளால் ஜான்சனை பார்க்கவே முடியல. இது வந்து கடைசி ரன்னே கிடையாது. மேபி ரெசல்மேனியாக்கு அப்புறம் அந்த மாரி மேபி கொடுக்கலாம். ஆனால் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்கேன் இது ரிலேட்டட். உண்மையிலே இது ஜான்சனோட கடைசி ரன்னுனா அவரை உருப்படியாச்சும் வந்து புக் பண்ணணும், அட்லீஸ்ட் 1-2 ஷோவில் வரணும். பட் இங்கே ஆளே காணும், வெறும் டேரெக்டாக மேட்ச்சில் வராரு, இல்லை அனௌன்ஸ் பண்ண வராரு. இதுவாக கடைசி ரன்னு. நான் இது ரிலேட்டட் ஹாப்பியாக இல்லை. ஆனால் இது கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பி ஆவீங்க. ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. டபிள்யூ பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க பிரான் பிரேக்கரோட ஐசி டைட்டில் மேட்ச் வந்து ரெசல்மேனியாவில் மல்டி மேன் மேட்ச் வந்து பண்ணலான்னு இருக்காங்க. அண்ட் இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இப்போயே பயங்கரமான ஸ்பெக்குலேஷன்லாம் வந்து போயின்னு இருக்குது. ஆக்சுவலி இதை நான் வந்து போன வீடியோலே வந்து கவர் பண்ணேன், ஒரு லேடர் மேட்ச் ரூமராக இருக்குன்னு. பட் நான் அதை அந்த வீடியோலேருந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா அது வந்து லென்த்தாக போயின்னு இருந்தது. ஓகே, ஆரம்பிப்போம். ஓகே, அந்த ஸ்பெக்குலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெக்குலேஷன் வந்து பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் ஃபின் பேலர் வர்சஸ் பென்டா வர்சஸ் சேமர்ஸ் வர்சஸ் கைசருக்கான மல்டி மேன் மேட்ச். லிட்ரலி கேட்கும் போதே பார்த்தா தரமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட்லி நம்ம வந்து இவங்களோட ஃபேஸ் ஆஃப்லாம் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் நீங்கள் ஒழுங்காக ஸ்டோரி லைன் கூட கவனிச்சிங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து எல்லாருக்கூடையும் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணின்னு இருக்காரு. அது வந்து ஃபின் பேலராக இருக்கட்டும், அது வந்து ஏஜே ஸ்டைல் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம். அண்ட் ஆல்ரெடி ரூமரும் வந்தது ஏஜே ஸ்டைல் வர்சஸ் ஃபின் பேலர் அந்த மாதிரி. அண்ட் சேமஸும் வந்து அந்த ஐசி டைட்டில் பின்னாடி தான் அவரோட ஒரு ஸ்டோரியே இருக்குது, ஃபினிஷ் த ஸ்டோரி. அவர் வந்து கடைசியாக அந்த ஐசி டைட்டில் வந்து ஜெயிக்கணும். ஸோ ஒரு தரமான மேட்ச்னு வந்து நான் சொல்லுவேன். ஐசி டைட்டிலுக்காக தரமாக இருக்குது. ஸ்டார் பவர் வந்து சூப்பராக இருக்க போகுது. அண்ட் டெஃபினெட்லி வின்னர் கூட நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இந்த மேட்ச்சில். ஏன்னா பிரான் பிரேக்கர் சாம்பியனாக இருக்காரு, ரன்னும் வந்து நல்லா போயின்னு இருக்குது. ஏஜே ஸ்டைல் ஹீ டிசர்வ், சொல்ல தேவையில்ல. ஃபின் பேலரும் அவரோட டிசர்வ் பண்ணுறாரு. பென்டா அவர் எப்படி போயின்னு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட ரன்னில் மேபி முதல் டைட்டிலாக இருக்கலாம். சேமஸ் ஃபினிஷ் த ஸ்டோரி, அவர் வந்து கடைசியாக ஐசி டைட்டில் வந்து ஜெயிக்கணும். கைசரும் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணணும். ஸோ சூப்பராக இருக்க போகுது இந்த மேட்ச்சு. இப்படி பண்ணாங்கன்னா, ஆனால் இது ஜஸ்ட் ஸ்பெக்குலேஷன். ஆனால் அப்டேட் வந்திருக்கு. எஸ், மல்டி மேன் மேட்ச் டபிள்யூ பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு இருக்காங்க. உங்களில் எத்தனை பேர் இதை பார்க்க விரும்புறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுவே நம்மளோட ஃபின் பேலர் வந்து இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. எஸ், அந்த ரால தரமான மூமெண்ட் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம், பங்க் அண்ட் ராண்டி ஆர்டன். ஸோ மியூ கேப்ஷனில் போட்டு அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நல்ல ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மதிலேருந்து வந்து கிடைக்குது. அண்ட் ஃபைனல் பாஸ் ராக் வந்தார், கோடியை குழப்பத்தில் வச்சு போயிட்டாரு, ஃபேன்ஸையும் வந்து டவுட்டில் வச்சுன்னு போயிட்டாரு. அண்ட் இப்போ அவர் ரிலேட்டட் ஒரு டிஷர்ட்டை பார்த்தா மர்ச்சன்டைஸாக டபிள்யூ தன்னோட ஷாப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், ஐ வாண்ட் யுவர் சோல். அண்ட் கீழே வந்து த ராக் ஃபைனல் பாஸ் அந்த மாதிரி பார்த்தோன்னா எஸ் ஒட்டி இதை வந்து இப்போ விற்க போகிறாங்க. ஆனால் இது வெறும் எலிமினேஷன் சேம்பர் வரைக்கும் தான், ஏன்னா அதுக்கப்புறம் சோலோட கதை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் யுவர் சோல் அந்த டேர்மை ஒட்டிட்டு இப்போ வந்து ஓட்ட போகிறாங்க. அண்ட் கண்டிப்பாக இதை வந்து விற்கவும் போகுது, அதில் டவுட்டு கிடையாது. ஓகே, ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரீசெண்ட்லி டிகேவோட சிஎஃப்ஓ ஆண்ட்ரூ வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா, ஸோ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா டூரிசம் போயின்னு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்து நீங்கள் வந்து பார்த்துன்னு இருப்பீங்க. பட் இப்போது டபிள்யூ அண்ட் யூஎஃப்சியும் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் போக போகுது. அண்ட் ஆல்ரெடி அங்கே நம்ம ஒரு ஷோ வந்து பார்த்து வந்தோம். லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா பண்ணும்போது ரியா ரிப்ளே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஹோம் டவுனில் நடக்கும்போது. ஸோ இந்தமாரி ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின் ஒரு பிஎல்ஏ வந்து கிடைக்க போகுது. ஆனால் இந்தியா எங்கே இருக்குன்னு வந்து தெரில. ஒருத்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்லர் வந்து டபிள்யூவில் கிடையாது. ஏன்னா அந்த ஏஓபி அங்கே கூட ஒருத்தர் இருந்தாப்பில்.
பட் அவரையும் வந்து இப்போ தூக்கிட்டாங்க. ஸோ சுத்தமாக இப்போ மெயின் ராஸ்டரில் ஒருத்தங்க கூட இந்தியன் ரெஸ்லர் வந்து கிடையாது. ஆனால் நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ரீசென்ட்லி டாமினிக்னால தான் பார்த்தா நம்மளோட பியாங்கா பிளேர் அண்ட் நியோமி வந்து தன்னோட டேக் டைட்டில்ஸ் வந்து தோத்தாங்க. ஸோ நியோமி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியோமி பியாங்கா ரெண்டு பேருக்கும் வந்து இந்த டாமோட மீசை இருக்குல்ல, அழகான மீசை, அந்த பெரிய மீசையை பார்த்தா பிடுங்களான்னு வந்து பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஃபன்னு தான். பை இன்னொரு பெரிய அப்டேட்டு. ஸோ சவுதியில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து 3 பேப்பரை வந்து பண்ண போகிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இது டிகேவோட சிஎஃப்ஓ ஆண்ட்ரூ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பிளான்ஸ் டு ஹோஸ்ட் 3 PLE ஈவெண்ட்ஸ் இன் சவுதி அரேபியா இன் 2026. ஸோ அடுத்த வருஷம் 3 பேப்பரையும் ஒரு பேப்பரையும் நந்தாலே பார்த்தோன்னா ஏன்னு தெரில, சவுதினாலே பார்த்தோன்னா ஒரு தனி காண்டார மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் அடுத்த வருஷம் நம்ம வந்து 3 பேப்பரையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேபி அது ஒன்று ராயல் ரம்பிள், எலிமினேஷன் சேம்பர் அண்ட் க்ரௌன் ஜுவல் இருக்கலாம். இது ஜஸ்ட் என்னோட ஒரு இதுதான். ஏன்னு தெரில, சவுதியில் போனாலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சொதப்பல் மாரி இல்லை வந்து ஆக்வர்ட் ஃபீலிங் வருது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவங்க வெயிட்டாக காசு வந்து சம்பாதிக்கிறாங்க. யார்? டபிள்யூஇ. அண்ட் ஒரு கட்டத்தில் மேபி இவங்க வாங்கினாலும் வாங்கிடுவாங்க டபிள்யூஇ கம்பெனியே, அவ்வளோ காசு இருக்குது. பை த வே அடுத்த கதைக்கு நம்ம போனோன்னா கரண்ட் ஜென்ரேஷனில் கரண்ட் டைமில் பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் லைக் ஜான் சீனா, ரோமன் ரெயின்ஸ், ராக்கு அண்ட் இன்னும் ரேண்டி ஆர்டன், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்காங்க. இவங்களாம் பார்த்தோன்னா டிவியில் அவ்வளோ அப்பியர் ஆகலை. எஸ், அது வந்து நம்ம ரோமனாக இருக்கட்டும் அவ்வளோ பார்த்தோன்னா அப்பியர் ஆகலை. ஆனால் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க், ஹீ இஸ் த ஒன்லி மேன். ஒவ்வொரு வாரம் பார்த்தோன்னா ஆள் வந்து வராப்பில் ஷோ ஆஃப் வந்து பண்ணுறாப்புல. ஈவன் இந்த ரோட் டு ரெசல்மேனியா கூட பார்த்தோன்னா இந்த ரெசல்மேனியாக்காக ஹைப் ஏற்றுறதுல இவர் தான் ஒன்று இருந்தார். ராயல் ரம்பிள் அவ்வளோ ஹைப் இருந்ததுன்னா அதுலேயும் வந்து ஒரு பெரிய கை சிஎம் பங்கு தான். அவ்வளோ தரமாக வந்து பில்ட் பண்ணார். பட் ராயல் ரம்பிள் அவளால் ஜெயிக்க முடியல. அண்ட் கண்டிப்பாக இந்த மனுஷன் வந்து தன்னோட ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணோம். அண்ட் அந்த ஸ்டோரியை வந்து ஃபைனலி ரெசல்மேனியா வந்து மெயின் இவென்ட் பண்ணோம். கண்டிப்பாக இது வந்து டிசர்வ் பண்ணுறாரு. ஏன்னு தெரியல, நிறைய பேர் இந்த டாபிக் பற்றி பேச மாட்டாங்க. பட் பங்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறாரு. ஒவ்வொரு வாரம் பார்த்தோன்னா வராரு, ஒவ்வொரு செக்மெண்ட் வந்து பண்ணுறாரு. புரியுதுங்களா? பட் அவருக்கு வந்து அதுக்கு ஏற்ற போல் இன்னும் வந்து கிடைக்கல. அண்ட் ஹோப் பண்ணுறேன் இவர் வந்து ஜெயிச்சா எனக்கு ஓகே தான். எலிமினேஷன் சாம்பியன் அண்ட் மெயின் இவெண்ட் பண்ணணும். அண்ட் இது ரிலேட்டட் கூட அப்டேட் இருக்குது, நான் அது லேட்டராக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ரீசென்ட்லி ரைபேக் வந்து என்ன தெரியுமா ஷேர் பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஃபைனலி தன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ டபிள்யூவில் வர மாதிரி இருக்காரு. ஆனால் ஏன் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. அண்ட் அந்த கண்டிஷன் வந்து இஃப் ஒன்லி டுவைன் த ராக் ஜான்சன் வந்து என்னை கூப்பிட்டா ஃபோன் பண்ணால் மட்டும் தான் நான் வந்து வருவேன். ஸோ இவர் வந்து ஏதோ சரக்கு கிறுக்கு அடித்து பேசியிருக்காருன்னு தெரில. ஆனால் இது ரொம்ப சீரியஸாக எடுக்க வேணாம். இவர் பேசுறது வந்து அவ்வளோ கிடையாது. என்ன வேணால் வாயில் வந்து அடிப்பார். ஆனால் ராக் அவர் கால் அடித்து இவரை கூப்பிடுவாரா? யாருன்னா நம்புறீங்க? அண்ட் 2-3 வாரமாக நான் வந்து ஒரு கமெண்ட் அடிக்கடி கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கேன். பெக்கி லின்ச்சோட ரிட்டர்ன் அப்டேட்டு ஃபைனலி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பெக்கி லின்ச்சே பார்த்தோன்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, அவங்களோட லைஃப்பில் ரெஸ்லிங் இது வந்து ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏன் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குன்னா, ஏன்னா இந்த ரெஸ்லிங் பிளாட்ஃபார்மில் தான் அவரோட புருஷன் செத்து வந்து கிடச்சாப்புல. அண்டு சேத் அண்ட் பெக்கி வந்து ஒன்றானாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ அவங்களுக்கு பேபியும் இருக்காங்க. ஸோ எந்த லெவலில் அவங்களோட லைஃப்பில் இந்த ரெஸ்லிங் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு அந்த மாதிரி பார்த்தா தன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் கரண்ட்லி தன்னோட ஃபேமிலிக்கு தான் பார்த்தா அவங்க வந்து டைம் தராங்க, தன்னோட பாப்பாவுக்கு தான் வந்து டைம் தராங்க. ஆனால் ரெஸ்லிங் அவங்க விட்டாங்க அந்த மாதிரி கிடையாது. அது வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய பார்ட் இருக்குது. அந்த மாதிரி வந்து பெக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பேசுகிறதுலாம் பார்த்தா லுக் லைக் மேபி அடுத்த வாட்டி பெக்கி வரும்போது இது வந்து அவங்களோட கடைசி ரன் இருக்கலாம் இந்த மாதிரி தான் தோணுது. ஓகே, அப்டேட் பார்ப்போம். அப்டேட்னா தெரிய வந்திருக்குன்னா, பெக்கியோட ரிட்டர்ன் மேபி டபிள்யூ பார்த்தோன்னா மார்ச் 10 நடக்க போகிற ராக்காக வந்து பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இதை மேபி கிரியேட்டிவ் டீமில் வந்து பேசினிருக்காங்க இந்த ரிட்டர்னுக்காக. அண்ட் எலிமினேஷன் சாம்பர் எங்கே நடக்குதோ, கனடா, டொரண்டோ. ஸோ அதனால் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற மக்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு டைட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டபிள்யூ ஷாப்பில். நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து சாம்பரோட டீமில் வந்து இந்த டைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நண்பா, உங்களுக்கு ஈட்டு பிடிக்குமா? எனக்கு ஈட்டு பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் மேபி கிரேசன் வாலருக்கு வந்து ஈட்டு பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, ஈட் இஸ் கிரிஞ்சுன்னு. அண்டு அது வேறு கதை. நம்மளோட யார் ஆஸ்டன் டிவி அவரும் வந்து சேர்ந்து ஈட்டு பண்ணுவார். ஸோ அது ஒரு கதை போயின்னு இருக்குது.
காலகாலமாக போயின்னு இருக்குது ரெண்டு பேரோட பிரேக்கப். ஆனால் கடைசி வரைக்கும் நடக்கிற மாதிரி தெரியல. அண்ட் ரீசென்ட்லி நம்மளோட ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. எஸ், டிராவிஸ் ஸ்காட் வந்து அகைன் டபிள்யூவில் வர போகிறாரு. அண்ட் அவர் வந்து டொராண்டோவில் நடக்க போதில் எலிமினேஷன் சாம்பியன் அங்கே வந்து இருக்க போகிறாரு. அண்ட் இவரோட தீம் தான் வந்து ரெசல்மேனியாவில் இருக்க போகுது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ ஒரு ஷோவில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக பார்த்தோன்னா டிராவிஸ் ஸ்காட்டை டபிள்யூ பார்த்தோன்னா யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. அண்ட் எலிமினேஷன் சாம்பியன் பற்றி நான் பேசுகிறேன்னா, எலிமினேஷன் சாம்பியனோட செட்டப் ஸ்டேஜும் வந்து லீக் ஆகிடுச்சு. அதோட முதல் ஃபோட்டோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. எஸ், அந்த சாம்பியனோட ஃபோட்டோ கூட வந்து தெரியுது. ஸோ ஃபோட்டோ லீக்கு ஆனால் மேலே ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா ட்ரூவோட அதெல்லாம் வந்து சும்மா நம்ம பேசுறது என்ன வேணால் பேசலாம். ஆனால் எஸ், இதுதான் வந்து ஸ்டேஜோட முதல் லுக்கு. அண்ட் இப்போ வந்து பேச ஒரு பெரிய அப்டேட் பற்றி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் இப்போ கரண்ட்லி இருக்காங்க. அண்ட் ஆக்டிவாக இருக்கிற ஒரே ஆள் வந்து ஒரே மனுஷன் வந்து நான் கூட சிஎம் பங்க். அண்ட் சிஎம் பங்கை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் வந்து சில ஸ்மாக் டவுனில் வந்து இருக்க போகிறாரு. எஸ் கைஸ், அவர் வந்து ஆஃப்டர் சாம்பர் அவர் ஸ்மாக் டவுனில் அப்பியர் ஆக போகிறாரு. டபிள்யூ பார்த்தா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ரா ஸ்மாக் டவுன் இங்கே வந்து பங்கு வர போகிறாரு. இது பார்த்தாலே என்ன தெரியுது, அப்போ சாம்பர் அவர் ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா கோடி தான் ஸ்மாக் டவுனில் இருக்காரு. அப்போது ஃபியூட் நடக்கும்ல, அதுக்காக இங்கே வந்து சிஎம் பங்க் இந்த மாரி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி கேள்விக்குறி கேட்குற மாதிரி மேபி லீக் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா விஷயம் இருக்குது. ஸோ சிஎம் பங்க் ஆஃப்டர் எலிமினேஷன் சாம்பர் ராலியாக இருக்க போகிறாரு. அண்ட் ஸ்மாக் டவுனும் போகிறாரு. அவர் ஏன் ஸ்மாக் டவுன் போகணும், இந்த மாதிரி கேள்விக்குறி இருக்குது. ஸோ அப்போ பங்கு தான் சாம்பர் ஜெயிக்கிறாரா, என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பட் நண்பா, இது வந்து ஒரு சைடு தான். இன்னொரு சைடு நம்ம வந்து பார்ப்போம். டபிள்யூ பார்த்தோன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸோட ஷெட்யூல் அவரும் பார்த்தோன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. மார்ச் 21 நடக்கிற ஸ்மாக் டவுனு அண்ட் மார்ச் 28 நடக்கிற ஸ்மாக் டவுனுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமனும் மார்ச் மாதம் வந்து இருக்க போகிறாரு. பிப்ரவரி போயிடுச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மார்ச் தான் ஸ்டார்டிங்னு வந்து சொல்லலாம். ஸோ ரோமனும் இருக்க போகிறாரு அண்ட் பங்கும் வந்து வர போகிறாரு. ஸோ அங்கே ஒரு கதை இருக்குது, மேபி சாம்பரை வந்து ஜெயிக்கலாம். பட் இன்னொரு கதை வந்து மேபி இங்கே வந்து இன்னொரு அப்டேட் இருக்குல்ல, பங்கு ரோமனு செத்து. ஸோ அதுக்காக கூட வந்து இது பங்கு வந்து ஸ்மாக்டவுன் வரலாம்ல. ஸோ இந்த மாதிரி கூட ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் எப்போ ரிட்டர்ன் பண்ணுவார் ரோமன், அது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். பட் அகெயின் இங்கே ரூமர்ஸ் வந்து எலிமினேஷன் சாம்பியன் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுவார் அண்ட் செத்தை காஸ்ட் பண்ணுவார். மேபி பங்கை கூட அவர் என்ன பண்ணலாம், ஏன்னா பங்கை எலிமினேட் பண்ணலான்னு பார்ப்பார்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது இவங்க 3 பேருக்குள்ளே. ஆனால் நண்பா, இது சொல்லி ஆகணும், பங்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறதுலாம் பார்த்தா உண்மையிலே பங்கு தான் ஜெயிக்க போகிறாரா அந்த மாதிரி கேள்விக்குறி கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் அவரோட பர்சன்டேஜ் கூட பார்த்தா ஜெயிக்கிறது அதிகமாக ஆயின்னு இருக்குது. அவர் ஏன் ஸ்மாக் டவுனில் வர போகிறாரு, அதுக்கு 2 ரீசன் தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஒன்று அதுதான், ஒன்று சாம்பியன் ஜெயிச்சிருப்பாரு அதனால, இல்லை வந்து செத்து பங்கு ரோமன் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு லீக்கான விஷயம் நம்ம சொல்லலாம் இந்த ஷெட்யூல் பண்ண விஷயத்துலேருந்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னவா இருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே, இந்த வீடியோக்குள்ளே அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட்.